பட்டர்ஃப்ளை ப்ரௌன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்து அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேறு மெத்தட் வந்து. இது வந்து நான் ரவையில் பண்ணுறேன். அதே இது தான். இதெல்லாம் ப்ரௌன்ஸ் கட் பண்ணுறதெல்லாம் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி அங்கே பார்த்துக்கோங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ரவையில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக ரவையில் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணால் போட்டிருக்கேன். கோல்டன் ஃப்ரை ஆனோடனே எடுத்துக்கலாம். நான் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரௌன்ஸுக்கு. திடீர்னு வந்து பட்டர்ஃப்ளை ப்ரௌன்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் இது உடனடியாக வந்து நான் பண்ணுறது வந்து இதில் வந்து மிளகாத்தூளோ இல்லை இதில் மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து ப்ரௌன்ஸோட கலர் வந்து கொஞ்சம் ரெட்டாக வரும். நான் வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இதில் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதால நான் அதை சேர்த்துக்கலை. உங்களுக்கு இல்லை கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு பட்டர்ஃப்ளை ப்ரௌன்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிற பட்டர்ஃப்ளை ப்ரௌன்ஸ் வந்து என்னோடய சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு அது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது வந்து ஹோம்மேடில் உடனடியாக நம்ம செய்கிறோன்னா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌன்ஸ் எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நான் வந்து இதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது ரவைக்கு பதிலாக நீங்கள் வந்து இது பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நம்மளுடைய பட்டர்ஃப்ளை ப்ரௌன்ஸ் ரெடி ஆச்சு. கிறிஸ்பி, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ப்ரௌன்ஸு. ஏ சாப்பிட்டு பாருங்கள் முதல்ல.